டிஸ்க்ளைமர்: இந்த வீடியோவில் வரும் தகவல்கள் முழுக்க முழுக்க கல்வி ரீதியாக உருவாக்கப்பட்டுள்ளது மற்றும் எந்த ஒரு பங்குகளையும் பரிந்துரை செய்வது கிடையாது. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம ஒரு சில இண்டெக்ஸஸனுடைய டெக்னிக்கல் மூமெண்ட்டை பற்றி ஸ்டடி பண்ணலாம். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இன்னைக்கு மேக்ஸிமம் எல்லா இண்டெக்ஸுமே ஒரு நல்ல ஒரு ஃபாலோ கொடுத்துருக்கு, எக்ஸப்ட் நம்மளுக்கு எஃப்எம்சிஜியை தவிர. இதில் நம்மளுக்கு நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு பெரிய ரெட் கேண்டில் ஒரு -255 பாயிண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாலோ ஆயிருக்கு. பட் இதெல்லாமே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எதிர்பார்த்தது தான். அதாவது நேற்று கூட கிளியராக சொல்லியிருந்தேன், இந்த 22 ஆகஸ்ட் கேண்டலுடைய லோ பிரேக் ஆச்சு அப்படின்னா அடுத்ததான் நம்மளுக்கு இந்த கேப் ஃபில்லிங் தான் மேஜரான ஒரு சான்ஸாக இருக்கும் அப்படிங்கிறத நான் மென்ஷன் பண்ணியிருந்தேன். கிட்டத்தட்ட அந்த கேப்புக்கான, அதாவது அந்த கேப் கிரியேட் ஆன அந்த டே வந்து பார்த்தீங்கன்னா 14th ஆகஸ்ட் கேண்டலுக்கு அப்புறம் தான் நமக்கு கேப் கிரியேட் ஆயிருக்கு. அதனுடைய ஹை வந்து பார்த்தீங்கன்னா 24,673. இன்னைக்கான லோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா 24,689. ஸோ கிட்டத்தட்ட என்ன இருக்குன்னா நம்மளுக்கு அந்த கேப் ஜஸ்ட் ஒரு 16 பாயிண்ட்ஸ் லெவலில் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபில்லப் ஆகிருக்கு. இது வந்து நம்ம ஃபில்லப் ஆயிடுச்சுன்னு சொல்லலாம். இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா இனியும் ஒரு இறக்கம் வந்து அதனுடைய க்ளோசிங், அந்த கேண்டலுடைய க்ளோசிங் ப்ரைஸ் வரைக்கும் வந்துச்சு அப்படின்னா அது எக்ஸாக்ட் கேப் ஃபில்லிங் நம்மளால சொல்லிக்க முடியும். இப்போ இந்த இடத்துல நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு ஃபால் வந்ததுக்கான காரணம் அப்படிங்கிற ஒரு தாட்டில் நியூஸ் பேஸ் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நாளையிலிருந்து ட்ரம்ப்னுடைய டாரிஃப் வந்து நம்மளுக்கு ஆக்ட் ஆக போகுது. ஸோ அதில் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் எந்த ஒரு பாசிட்டிவ் நியூஸும் வரல. ஸோ அதனால் நம்மளுக்கு நாளைக்கு மார்க்கெட் ஹாலிடேவும் இருக்கிறதுனால மேபி அதுக்கான ஒரு ஃபாலோ இன்னைக்கே கொடுத்துருச்சு. இந்த மாதிரி ஒரு நிறைய நியூஸஸ் வந்து நம்மளுக்கு ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இது எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு சேனலை பற்றியும் நான் சொல்லலை, ஜஸ்ட் இந்த மாதிரி மென்ஷன் பண்ணுறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஆக்சுவலாக அதுதான் உண்மையான ரீசனும் கூட. ஏன்னா நியூஸை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறவங்க கண்டிப்பாக இதை தான் சொல்லி ஆவாங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் பேஸ் பண்ணி சொல்கிறேன். ஸோ டெக்னிக்கலுக்காக நம்ம எதிர்பார்த்த லெவல் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கேப் ஃபில்லப் ஆயிடுச்சு. இனி அந்த கேப் வந்து ஃபில்லப் ஆகி அந்த 14th ஆகஸ்ட் கேண்டலுடைய லோ ஒரு வேளை பிரேக் ஆயிடுச்சு அப்படின்னா அடுத்ததா இங்கே இருக்கக்கூடிய ட்ரெண்ட் லைன் தான் நம்ம மேஜரான சப்போர்ட்டாக இருக்க சான்சஸ் இருக்குது. ஆல்ரெடி நிறைய கன்சல்டேஷன், ஒரு டிஸ்ஜாயின் சேனல் இதெல்லாம் நான் மார்க் பண்ணியிருந்தேன். இப்போ என்ன பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா அந்த டிஸ்டன்ஸ் சேனலுடைய சப்போர்ட் லைனை மட்டும் நான் மார்க் பண்ணியிருக்கேன். ஸோ மற்ற எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா நான் ரிமூவ் பண்ணிட்டேன், எனக்கு ரொம்ப கன்ஜஸ்டடாக இருக்கும் அப்படின்னு ஃபீல் பண்ணதுனால. அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட் லெவல் நமக்கு இருக்கக்கூடிய ரெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய ஒரு ஜூலை 15th ஜூலைலேருந்து நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 24th ஜூலை வரைக்கும் ஒரு ரெஸ்டாரண்ட் ஆக்ட் ஆன ஒரு லெவல் இருக்குது. அந்த லெவலில் தான் நான் ரெஸ்டாரண்ட்டாக மார்க் பண்ணியிருக்கேன். அதை நம்மளுக்கு அடுத்த கட்ட ரெஸ்டாரண்ட்டாக இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இப்போ இந்த கேப் ஃபில் பண்ணதுனால மேபி வந்து பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் இங்கிருந்து நம்மளுக்கு ரிவர்சல் ஆக பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஏன்னா இந்த இடத்துல நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேரிஷ் சேனல் டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். இந்த பேரிஷ் சேனலுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அது பிரேக் அவுட் ஆச்சுன்னா பேரிஷ் சேனலுடைய டாப் வரைக்கும் வர சான்சஸ் இருக்குது அப்படிங்கிறத மேஜரான நம்மளுடைய ஒப்பீனியன். அடுத்ததான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம லாங்காக ஒரு கப் அண்ட் ஹேண்டில் ஃபார்மேஷன் நடக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். இது மேபி ஹேண்டிலுடைய பாட்டமாக இருக்குது அப்படின்னா இந்த கேப்பை ஃபில்அப் பண்ணதுக்கப்புறம் நம்மளுக்கு அடுத்த கட்டமாக ஒரு அப்பும் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்க தான் செய்யுது. ஸ்டில் நம்மளை பொறுத்த வரைக்கும் அது வந்து பார்த்தீங்கன்னா இல்லைன்னு நம்மளால சொல்ல முடியாது. அப்போ நம்ம எப்போ இல்லைன்னு சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஜோனை பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா தான். இந்த இடத்துல நம்ம ஆல்ரெடி ஒரு ஜோன் மார்க் பண்ணியிருக்கோம். இந்த ஜோனுடைய லெவல் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குரூஷியல் லெவலாக இப்போதைக்கு நமக்கு இருக்குது. அது வரைக்கும் கூட நம்மளுக்கு கப் ஃபார்மேஷன், ஹேண்டில் ஃபார்மேஷன் வரலாம். ஸோ அதுக்கு கீழே ஒரு வேளை க்ளோசிங் வைக்குது அப்படின்னா தான் நம்மளால வந்து இது கப் அண்ட் ஹேண்டில் எடுத்துக்க முடியாது, ஒரு லாங் சைட் வேஸாக தான் எடுத்துக்க முடியும். லாங் சைட் வேஸ் அப்படின்னா ஒருவேளை அதனுடைய லெவல் பிரேக் ஆயிடுச்சு அப்படின்னா இனியும் ஒரு 9 மாசமோ இல்லை இனியும் ஒரு வருஷமோ கூட நம்மளுக்கு மார்க்கெட் இதே ரேஞ்சில் ட்ராவல் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸும் இருக்க தான் செய்யுது. பட் எக்கனாமிக்கல் சுச்சுவேஷன்ஸ் நம்மளுக்கு நிறைய சேஞ்சஸ் நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கிறதுனால மேபி அது நடக்காது அப்படிங்கிறத நான் ஃபீல் பண்ணுறேன். அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டி. ஸோ பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நம்ம இந்த ஹையில் இருக்கும்போதே சொல்லிட்டு இருந்த விஷயம் ஒன்று எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ஜோனை பற்றி நான் டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டே இருந்தேன். அந்த ஜோனுடைய டாப் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு மிகப்பெரிய ஒரு செல்லிங் ப்ரெஷர்னால ரீச் ஆயிருச்சு. இங்கிருந்தே நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஏன்னா ஜோன் நம்மளுக்கு ரீடெஸ்ட் ஆனதுனால நம்மளுக்கு இங்கிருந்தே ஒரு சப்போர்ட் எடுக்க சான்சஸ் இருக்குது. அட் த சேம் டைம் நிஃப்டியும் அந்த கேப்பை கிட்டத்தட்ட ஃபில்அப் பண்ணதுனால நம்மளுக்கு இந்த இடத்துல நம்மளுக்கு ரிவர்சல் பாயிண்ட் வரதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஒருவேளை வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நாளைக்கு ஏதாவது ஒரு நெகட்டிவ் நியூஸஸ் வந்து அட் த சேம் டைம் வந்து மார்க்கெட் ஃபால் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கான்னு கேட்டிங்கன்னா அதனுடைய ஸ்டார்டிங் பாயிண்ட்டை நிஃப்டி நம்மளுக்கு இண்டிகேட் பண்ணுறதுக்கு முன்னாடி பேங்க் நிஃப்டி இண்டிகேட் பண்ணிடும். காரணம் இந்த ஜோனுக்குள்ளே உங்களுக்கு பேங்க் நிஃப்டி ட்ராவல் ஆகிட்டு இருக்கும் கொஞ்ச நாட்கள். அதுக்கப்புறம் வந்து இங்கே இருக்கக்கூடிய 9th மே கேண்டில் பிரேக் பண்ணிருச்சு அப்படின்னா, ஏன்னா இந்த 9th மே கேண்டில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு லெவல் அப்படிங்கிறத நான் வந்து ஒரு சேனல் பேஸ் பண்ணி டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். இதில் நம்மளுக்கு என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு புல்லிஷ் சேனல் போயிட்டு இருக்கு. இந்த பெரிய புல்லிஷ் சேனலுடைய டாப் சைடு ஒரு ஃபால்ஸ் பிரேக் அவுட் நடந்ததுனால ஆட்டோமேட்டிக்காக அதனுடைய ஆப்போசைட் ரீச் பண்ணோம். அப்போ அந்த ஆப்போசைட் ரீச் பண்ணுறதுக்கு ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு ரேஞ்ச் இருக்குது. அந்த ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய ஜோன் தான். இது ஒரு இம்பார்ட்டண்டான செல்லிங் ஜோன் அப்படிங்கிற மாதிரி நான் ஃபர்ஸ்ட் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தேன். அதை நம்மளுக்கு டச் பண்ணிட்டு திரும்பவும் ஃபாலோ ஆனாங்க. தென் அதை பிரேக் பண்ணதுக்கு அப்புறம் அதை சப்போர்ட்டை எடுத்து மேலே போயிருக்காங்க. திரும்பவும் அது நம்மளுக்கு பிரேக் ஆயிருச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் இந்த ஜோனுடைய ஒர்க் முடிஞ்சிடும். பட் அது பிரேக் ஆயிருச்சு அப்படின்னா நம்மளுக்கு என்ன ஆகும்னா இது வந்து ஒரு ஃபாலுக்கான ட்ரிகர் பாயிண்டாக இருக்கும். இந்த ஃபால்ஸ் பிரேக் அவுட் நடந்து அதனுடைய அந்த டைரக்ஷன் இருக்கு இல்லைங்களா, அந்த ஸ்விங் ஹை ஸ்விங் லோன்னு சொல்லுவோம். ஸோ அந்த ஸ்விங் லோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேளை பிரேக் ஆயிடுச்சு அப்படின்னா அடுத்ததான் லோயர் ஹை லோயர் லோ ஃபார்மேஷன்லாம் உங்களுக்கு மார்க்கெட் இதனுடைய ஆப்போசிட் சைடு இந்த சேனலுடைய பாட்டம் வரைக்கும் வரலாம். அப்படி வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நிஃப்டி ஒரு பெரிய கன்சல்டேஷனுக்குள்ள என்டர் ஆயிரும்.
இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பேரிஷ் சைடில் இருக்கக்கூடிய என்னுடைய ஒப்பீனியன். பட் பாசிட்டிவ் சைடில் நம்ம டிஸ்கஸ் பண்ணும்போது நம்ம எதிர்பார்த்த ஜோன் நம்மளுக்கு இப்போதைக்கு ரீடெஸ்ட் ஆயிடுச்சு. இப்போ வரைக்கும் அது பிரேக் ஆகல. நான் சொல்லக்கூடியது 5th மே அந்த வாரத்துக்கான கேண்டலுடைய லோ தான். டே கேண்டில் நான் என்ன டேன்னு சொல்லிட்டேன், வீக்லி கேண்டிலும் என்ன வீக்லி கேண்டில்னு சொல்லிட்டேன். அதனுடைய லோ பிரேக் ஆனால் மட்டும்தான் இந்த ஐடியாக்குள்ளே போனேன். நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபியூஸ் ஆயிடுறாங்க நான் சொல்லக்கூடிய வீடியோஸில். என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த மாதிரி பாசிட்டிவாகவும் சொல்கிறீங்க, நெகட்டிவாகவும் சொல்கிறீங்க, எதை எடுத்துக்கலாம்? ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் பாசிட்டிவாக சொல்லணும் அப்படின்னா நம்ம எதிர்பார்த்த ஒரு சப்போர்ட் லெவல் ரெண்டுலேயுமே ரீச் ஆயிருச்சு, அது பாசிட்டிவ் சைன். அடுத்ததான் அங்கிருந்து நம்மளுக்கு ரிவர்சல் வரலாம். ஒருவேளை இது நெகட்டிவாக போகுது அப்படின்னா அந்த ஜோன் வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது இங்கே இருக்கக்கூடிய அந்த ஜோனுடைய பாட்டம் வந்து பிரேக் ஆகும். அது பிரேக் ஆகும்போது நம்ம வந்து ஒரு முடிவுக்கு வந்துடலாம் அப்படிங்கிறத என்னுடைய ஒப்பீனியன். இதை நீங்கள் கிளியராக புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக வரக்கூடிய நாட்களில் என்னுடைய வீடியோஸுடைய அந்த அனலைசிஸ் வந்து உங்களுக்கு ஈஸியாக புரியும். அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா ஐடி. ஸோ ஐடி வந்து நமக்கு பாசிட்டிவாக போயிட்டு இருக்கு. பட் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இறக்கத்தை கொடுத்திருந்தாலும் ஒரு பெரிய அளவுக்கு இறக்கம் கிடையாது. கிட்டத்தட்ட அந்த பாட்டம் வந்து நல்ல ஒரு சில கொடுத்து நம்மளுக்கு இப்போதைக்கு மேலே போயிட்டு இருக்காங்க. மேபி எனக்கு தெரிஞ்சு இதுக்கப்புறம் வந்து ஐடி வச்சு நம்மளுக்கு மார்க்கெட்டை சப்போர்ட் பண்ண சான்சஸ் இருக்கு. ஸோ ஐடியில் நல்ல ஒரு ஃபால் வந்ததுக்கப்புறம் பர்டிகுலராக அந்த இண்டெக்ஸ் ஹெவி ஸ்டாக் நல்ல ஒரு பாட்டம் கிட்ட வந்ததுக்கப்புறம் அதில் கொஞ்ச நாட்கள் அந்த இடத்துல ட்ராவல் ஆச்சு, அந்த பாட்டம் கிட்டே ட்ராவல் ஆச்சு. அப்போல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு விஷயத்தையும் சொல்லாமல் கரண்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டாக் வந்து ஒரு மிகப்பெரிய லெவலில் ஒரு ஏற்றத்தை கொடுக்கும் அப்படின்னு ஒரு பெரிய ப்ரோக்கரேஜ் ஃபார்ம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இண்டிகேஷன்ஸ் கொடுத்துட்ருக்காங்க. பட் அந்த லெவலை வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் எப்போவோ சொல்லிட்டேன். அதாவது வந்து நம்மளுக்கு ஃபால் ஆக ஆரம்பிக்கும் போதே கிட்டத்தட்ட ஒரு கரண்ட் அந்த சப்போர்ட் வர்றதுக்கு ஒரு 500-600 பாயிண்ட்டுக்கு மேலேயே வந்து பார்த்தீங்கன்னா நான் அந்த லெவலை பற்றி இண்டிகேட் பண்ணிட்டேன். அது வந்து நம்மளுக்கு டச் பண்ணி இப்போ கிட்டத்தட்ட ஒரு 150 பாயிண்ட்ஸ் மேலே போனதுக்கப்புறம் அந்த நியூஸ் வருது அப்படின்னு என்ன விஷயமா இருக்கும், அந்த இடத்துல நிறைய பேர் அக்குமுலேட் பண்ணிட்டாங்க. இப்போ ப்ரைஸ் அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஷூட் அப் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி பாசிட்டிவ் நியூஸஸ் ஸ்ப்ரெட் பண்ணாங்க அப்படின்னா எல்லாரும் போய் திரும்ப வாங்குறதுக்கு சான்சஸ் இருக்குது. ப்ரைஸ் ஷூட் அப் ஆகும் அப்படிங்கிறது திங்கிங்கில் அந்த மாதிரி நியூஸஸ் நம்மளுக்கு கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ இதெல்லாம் நம்ம பார்த்து ஏமாற வேண்டாம் அப்படிங்கிறது என்னுடைய ஒப்பீனியன். அடுத்ததாக எஃப்எம்சிஜி. ஸோ எஃப்எம்சிஜியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் நல்ல ஒரு பாசிட்டிவ் மூவ் போயிருக்கு. பட் இந்த இடத்துல நம்மளுக்கு எஃப்எம்சிஜியினுடைய பிரேக் அவுட் கன்ஃபார்ம் ஆகிறது 17th ஜூலை கேண்டலுடைய ஹை. இப்போ வரைக்கும் நான் அதை தான் சொல்லிட்டு இருக்கேன். அதனுடைய ஹை வந்து க்ளோசிங் பேசிஸில் பிரேக் ஆகணும். அடுத்ததாக ஃபார்மா. ஸோ ஃபார்மா பொறுத்த வரைக்கும் நேற்று வரைக்கும் நான் பாசிட்டிவாக சொல்லிட்டு இருந்தேன். நேற்று கூட வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்மாவில் ஒரு ரிவர்சல் சைன் வரலாம் அப்படிங்கிற ஒரு தாட்டில் சொல்லிட்டு இருந்தேன். பட் இன்னைக்கான கேண்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அது எல்லாத்தையுமே மாற்றிருச்சு. அகைன் ஃபார்மாவில் ஒரு லாங் சைட் பேஸ் கூட போகலாம். இல்லை அப்படின்னா நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த சிவப்பு மஞ்சள் பச்சை மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா சிவப்பு பச்சை நீலம் இந்த 3 கலர் நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம். ஏன்னா இங்கே நம்மளுக்கு வந்து கரண்ட்டாக ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு செல்லிங் ஜோனை கிரியேட் பண்ணியிருக்கு. இப்போ இன்னைக்கு தான் அது கன்ஃபார்ம் ஆயிருக்கு. அட் த சேம் டைம் இதில் நமக்கு ஒரு டபுள் டாப் ஃபார்மேஷன், ஒரு ஷார்டஸ்ட் டபுள் டாப் மாதிரி நம்மளுக்கு ஃபீல் ஆகுது. அதனுடைய டபுள் டாப் கன்ஃபார்ம் ஆகுது அப்படின்னா 21 ஆகஸ்ட் கேண்டலுடைய லோ பிரேக் ஆகும். அதனுடைய லோ பிரேக் ஆச்சு அப்படின்னா நம்மளுக்கு இந்த ரெட் லைன், அதுக்கப்புறம் இந்த கிரீன் லைன், தென் இந்த ப்ளூ லைன். பட் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த கிரீன் லைனே நல்ல லெவல் தான். அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ளூ லைன். இது வந்து பார்த்தீங்கன்னா டெக்னிக்கலாக நம்ம இந்த சப்போர்ட் லைன் பிரேக் ஆகும்போது நம்ம இண்டிகேட் பண்ண ஒரு சப்போர்ட் லெவல். அது வரைக்கும் கூட நம்மளுக்கு மேபி வரலாம், இல்லை இந்த ரேஞ்சஸ்குள்ளேயே உங்களுக்கு சைட்வேஸ் கூட போகலாம். ஸோ கரண்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த இப்போ நான் மார்க் பண்ணிருக்கக்கூடிய இந்த ஜோனை பிரேக் பண்ணுறதுக்கு ஃபார்மா வந்து எனக்கு தெரிஞ்சு கஷ்டப்படும் நினைக்கிறேன். பட் அது பிரேக் ஆச்சு அப்படின்னா தான் நம்மளால் வந்து ஃபர்தர் மூவாக நம்மளால் ப்ரெடிக்ட் பண்ண முடியும். அடுத்ததாக நெக்ஸ்ட் 50. ஸோ நெக்ஸ்ட் 50 பொறுத்த வரைக்கும் நான் அந்த கன்சல்டேஷனை வந்து பார்த்தீங்கன்னா ரிமூவ் பண்ணிட்டேன். எனக்கு தெரிஞ்சு இது ஒரு லார்ஜர் கன்சல்டேஷன் அப்படிங்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. ரீசெண்டாக வந்த 8th ஆகஸ்டினுடைய ஸ்விங் லோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சப்போர்ட் ஆகும். ரீசெண்டாக வந்த இந்த ஹை 1st ஜூலைனுடைய ஹை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெசிஸ்டண்ட்டாகவும் இருக்குது. இதுக்குள்ளே நம்மளுக்கு ட்ராவல் ஆகலாம். அதனுடைய எந்த டைரக்ஷன் பிரேக் ஆகுதோ அதனுடைய ஃபர்தர் மூவ் அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அடுத்ததாக 500லையும் நிஃப்டி 500லையும் அதே இண்டிகேஷன்ஸ் தான், அதே டே கேண்டலுடைய அதாவது 8th ஆகஸ்டுடைய லோ. அண்ட் ஆல்சோ பட் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நான் இந்த பீக் எடுத்துக்கல, அதாவது இந்த 1st ஜூலை அதனுடைய பீக் எடுத்துக்கல. அதுக்கு பதிலாக நான் என்ன பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா 24th ஜூலை கேண்டலுடைய ஹையை தான் நான் வந்து ஒரு இம்பார்ட்டன்டான ரெஸ்டாரண்டாக எடுத்திருக்கேன். ஏன்னா இது நம்ம ஆல்ரெடி எப்போவோ மார்க் பண்ணது. அதாவது இங்கே நம்மளுக்கு பிரேக் அவுட் நடக்கிறதுக்கு முன்னாடி இந்த ரேஞ்சஸ்குள்ளே இருக்கும்போதே நான் இண்டிகேட் பண்ணதான் இந்த லெவல். ஸோ அந்த லெவலை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் நான் மாற்றலை, அது எதை நான் ரெஸ்டாரண்டாக ஃபீல் பண்ணுறேன். அடுத்ததாக சென்செக்ஸை பொறுத்த வரைக்கும் இங்கே நம்மளுக்கு ப்ரைஸ் ஆக்ஷன் கிளியராக வந்திருக்கு பாருங்க. இப்போ நிஃப்டியில் கூட உங்களுக்கு என்ன பண்ணலன்னு பார்த்தீங்கன்னா அந்த ப்ரைஸ் ஆக்ஷனில் அந்த கேப்பை ஃபில்அப் பண்ண மாதிரி தெரியல. பட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த 14th ஆகஸ்ட் கேண்டலுடைய ஹை 80,751, இன்னைக்கான லோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா 80,685. ஸோ கிட்டத்தட்ட அந்த ஹை நம்மளுக்கு பிரேக் ஆகிட்டு அதுக்கும் கீழே வந்து நம்மளுக்கு என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 65 பாயிண்ட் வந்து ஃபாலோ ஆயிருக்கு. 65-66 பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கும் கீழே வந்து ஃபாலோ ஆயிருக்கு. பட் இங்கே இருக்கக்கூடிய அந்த கேண்டலுடைய க்ளோசிங் ப்ரைஸ் அதை வச்சு கம்பேர் பண்ணி பார்க்கும்போது க்ளோசிங் ப்ரைஸ் எக்ஸாக்டாக நம்மளுக்கு மீட்டப் ஆகல. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டில் நம்மளுக்கு ஒரு 90 பாயிண்ட்ஸ் அப்படிங்கிற ரேஞ்சில் வந்து பார்த்தீங்கன்னா டிஃபரன்ஸ் இருக்குது. பட் 90 பாயிண்ட்ஸ் எல்லாமே வந்து நம்மளுக்கு சென்செக்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய லெவல் கிடையாது. ஸோ அதனால் இங்கே நம்ம கேப் ஃபில்அப் பண்ணிச்சு அப்படின்னு எடுத்துக்கலாம். அதனால தான் நான் ஆல்ரெடி சொல்லிக்கிட்டே இருந்தேன், நிஃப்டியில் கிளியரான ப்ரைஸ் ஆக்ஷன்ஸ் வந்து ஃபார்ம் ஆகல. பட் இதில் சென்செக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா கிளியரான ப்ரைஸ் ஆக்ஷன் ஃபார்ம் ஆகிட்டு இருக்கு அப்படிங்கிறத நான் முன்னாடியே சொல்லிட்டு இருந்தேன். ஏன்னா அந்த ஜோன்ஸினுடைய
அந்த கன்சல்டேஷனுடைய ஹை அண்ட் லோ வந்து பார்த்தீங்கன்னா அக்யூரேட்டாக ஒர்க் அவுட் ஆகிட்டு இருந்துச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த கேப்புமே நமக்கு கிட்டத்தட்ட அக்யூரேட்டாக கொஞ்சம் ஃபில்லப் ஆன மாதிரி தான் இருக்குது. அடுத்ததாக மிட் கேப்பை பொறுத்த வரைக்கும் ஒரு ஃபால் வந்திருக்கு. மிட் கேப்பில் இப்போ நம்ம கரண்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ண அதே சேனலுடைய சப்போர்ட் லைனை நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஃபோக்கஸ் பண்ணிக்கலாம். அது ஆக்சுவலாக ஆல்ரெடி ரெஸ்டண்டாக இருந்த லெவல் தான் இப்போ நம்மளுக்கு சப்போர்ட்டாக ஒர்க் அவுட் ஆகுது. சிமிலர்லி இங்கே இருக்கக்கூடிய 24th ஏப்ரல் அந்த கேண்டலினுடைய ஹை ஒரு ரெசிடென்ட்டாக ஒர்க் அவுட் ஆகிட்டு இருந்துச்சு. இப்போ நம்மளுக்கு அது சப்போர்ட்டாக ஒர்க் அவுட் ஆகலாம் அப்படிங்கிற தாட்டுக்குள்ள தான் நான் இருக்கேன். அடுத்ததாக ஸ்மால் கேப். ஸோ ஸ்மால் கேப்பில் கரண்ட்டான ஒரு பேட்டர்னை போட்டிருக்கேன். இது வந்து நமக்கு ரீசெண்டாக நம்ம எதிர்பார்த்த ரெசிடென்ட் லைன் அதே லைன் தான், நான் மாற்றலை. பட் சப்போர்ட் லைனை மட்டும் எக்ஸ்ட்ராவாக நான் ஆட் பண்ணியிருக்கேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிளியர் பேட்டர்ன் நம்மளால் சொல்ல முடியாது. ஏன்னா சப்போர்ட் லைன் வந்து பார்த்தீங்கன்னா 2 டச் பாயிண்ட் தான் இருக்குது. தேர்ட் டைம் நம்மளுக்கு சப்போர்ட் எடுக்கலாம், இல்லை சப்போர்ட் எடுக்காமல் டேரெக்டாக கூட பிரேக் பண்ணலாம். டேரெக்டாக பிரேக் பண்ணிச்சுன்னா அந்த லைன் நம்ம கன்சிடர் பண்ண வேண்டாம். ஒருவேளை சப்போர்ட் எடுத்துச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் வரக்கூடிய டவுன் மூலம் அது நல்ல ஒரு சப்போர்ட்டாக ஒர்க் அவுட் ஆக சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த பேட்டர்னை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு ஃபாலிங் வெஜ் ஃபார்மேஷன் மாதிரி தான் இருக்குது. அது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்னா நம்மளை பொறுத்த வரைக்கும் இது நல்ல ஒரு சைனாக இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் தான் இருக்குது. அடுத்ததாக டோட்டல் மார்க்கெட் இண்டெக்ஸை பொறுத்த வரைக்கும் ரீசெண்டாக வந்த ஸ்விங்கில் 8th ஆகஸ்ட் லோ வந்து சப்போர்ட் ஆகும். இந்த ட்ரெண்ட் லைன் இந்த நேரத்தில் நான் ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புதுசாக மார்க் பண்ணியிருக்கேன். இந்த லைன் வந்து பார்த்தீங்கன்னா கிளியராக நம்மளுக்கு போயிட்டு இருக்கு. ஸோ இது வந்து நம்மளுக்கு ரீசெண்ட் வந்த ஸ்விங் ஹைலேருந்து கண்டினியூஸாக இப்போ ரீசெண்டாக வந்த ஹைமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாக்டாக அதில் நமக்கு ரீசெண்டாக ஒர்க் அவுட் ஆயிருக்கு. இந்த லைன் நம்மளுக்கு பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா தான் ஃபர்தர் மூவ் நம்மளுக்கு ஓவராலாக கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. டவ் ஜோன்ஸ் நம்மளுக்கு ஒரு இறக்கத்தை கொடுத்த மாதிரி தான் இருக்குது. பட் இந்த இறக்கம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எதிர்பார்க்கறத என்றைக்குமே வந்து ஒரு ரெஸ்டன் லெவலில் பிரேக் பண்ணிட்டாங்க அப்படின்னா ரீடெஸ்ட் பண்ண வரும். அந்த ரீடெஸ்ட் பண்ண வரதுக்கான ஒரு மூவ் மாதிரி தான் நம்மளுக்கு ஃபீல் ஆகுது. பட் இதில் என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த கேண்டிலுடைய ஓப்பன் அண்ட் க்ளோஸை மட்டும் பாருங்கள். ஸோ ஓப்பன் ஹை ரெண்டுமே சேமாக இருக்குது. அதே மாதிரி லோவும் க்ளோஸும் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட சேமாக இருக்குது. ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 9 பாயிண்ட் டிஃப்ரென்ஸ் தான். ஸோ அப்போ அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செல்லிங் ப்ரெஷர் காமிக்கக்கூடிய ஒரு கேண்டிலாக தான் நம்மளுக்கு ஃபார்ம் பண்ணியிருக்கு. பட் இந்த கணக்குப்படி நம்மளுக்கு ஒருவேளை திரும்பவும் அந்த பிரேக் பண்ண கிரீன் கேண்டிலுடைய லோ பிரேக் ஆச்சு அப்படின்னா இது கிளியரான ஒரு ஃபால்ஸ் பிரேக் அவுட்டாக மாறிடும். ஏன்னா இன்னைக்கான செல்லிங் ப்ரெஷர் அந்த அளவுக்கு இருக்குது. பட் இந்த லெவலை பொறுத்த வரைக்கும் நம்ம இந்த கிரீன் கேண்டிலுடைய லோ பிரேக் ஆகக்கூடாது அப்படிங்கிற ஒரு தாட்டுக்குள்ள நம்ம இருந்துக்கலாம். அடுத்ததாக நாஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் சென்ட்ரல் லைனில் சப்போர்ட் எடுத்துட்டு ஒரு அப் மூவ் கொடுத்துட்டு இருக்காங்க. நம்மளை பொறுத்த வரைக்கும் ரெசிடென்ட் லைனும் தள்ளி இருக்குது, சப்போர்ட் லெவலும் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தள்ளி தான் இருக்குது. S&P 500 பொறுத்த வரைக்கும் இங்கேயும் அதே மூவ் தான். இங்கே நம்மளுக்கு ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெண்ட் லைன் தான், ரெசிடென்ட் ட்ரெண்ட் லைன் அண்ட் ஆல்சோ சப்போர்ட் ட்ரெண்ட் லைன். ஒருவேளை சப்போர்ட் லைன் பிரேக் ஆச்சுன்னா ஒரு ஹாரிசான்டல் சப்போர்ட் லைன் மார்க் பண்ணி வச்சிருக்கோம். இதில் நம்ம டச் பண்ணும்போது அதனுடைய வியூவை பற்றி டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். கோல்டு கிளியரான சைட்வேஸ் தான். இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த ஜோன் பிரேக் ஆகட்டும், அதுக்கப்புறம் நம்ம அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். சில்வரும் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பிரேக் அவுட் பண்ணதுக்கப்புறம் இந்த பிரேக் அவுட் பண்ண அந்த ட்ரெண்ட் லைனுடைய ஸ்டார்டிங் பாயிண்ட் இருக்கு இல்லைங்களா, அதை நம்மளுக்கு பிரேக் பண்ண முடியாமல் இன்றைக்குமே அங்கிருந்தா நமக்கு ரெஸ்டன் எடுத்து ஃபாலோ ஆயிருக்காங்க. அதை பிரேக் பண்ணுச்சுன்னா அடுத்தது டேரெக்டாக நமக்கு இருக்கக்கூடிய ஒரு ரவுண்ட் ஆஃப் நம்பர் பக்கத்துலேயே இருக்குது, அதை நம்ம ஃபோக்கஸ் பண்ணிக்கலாம். க்ரூட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஃபாலோ இப்போ கொடுத்துட்ருக்கு. ஏன்னா இந்த இடத்துல இந்த நம்மளுக்கு லாஸ்ட் ட்ரேடிங் டேல நம்ம டிஸ்கஸ் பண்ண 8th ஆகஸ்ட் கேண்டலுடைய ஹை பிரேக் ஆயிருச்சு. ஸோ இது பிரேக் ஆகிட்டதுனால இப்போ நம்மளுக்கு வரக்கூடிய ஃபால் ஒரு ரீடெஸ்ட்டுக்கான ஃபாலாக கூட இருக்கலாம். ஸோ இப்போவும் நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இந்த கன்சல்டேஷனுடைய லோவை பிரேக் பண்ணக்கூடாது நம்ம திங்க் பண்ணிக்கலாம். ஏன்னா இங்கே இருக்கக்கூடிய மூவ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு நம்மளுக்கு அக்யூரேட்டாக இல்லை. பட் கரண்ட்டாக வந்து நம்மளுக்கு பிரேக் அவுட் நடந்துருச்சு. நீ அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கன்சல்டேஷனுடைய ஹை தான் நம்மளுக்கான ஒரு ரெசிடென்ட் பாயிண்டாக இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் இண்டிகேட் பண்ணது எல்லாமே ஒரு டெக்னிக்கல் வியூ மட்டும் தான். இதை பேஸ் பண்ணி யாரும் ட்ரேடாக இன்வெஸ்ட் பண்ண வேண்டாம். ரொம்ப நன்றி வீடியோ பார்த்ததுக்கு. இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் Angel One Zerodha டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கான லிங்க் கொடுத்துருக்கேன். அதை யூஸ் பண்ணி உங்களுடைய யூடியூப் சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள். அட் த சேம் டைம் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் ஆல்சோ நம்ம யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரொம்ப நன்றி.